ஹாய், குட் மார்னிங். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு போரிங்கான டாப்பிக்கை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னடா ரேடியோ பிளேடு போடுறானே பார்க்காதீங்க. பிளேடு போட்டாலும் பரவாயில்ல, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு அனுபவத்தில் பட்டு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சேன். அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த விஷயங்கள் இருக்கணும், கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அனுபவத்தில் நான் பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னடான்னா, தன்னம்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு இந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு எது இருந்தாலும் வேஸ்ட்டு தான். தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்னாலும் ட்ரை பண்ணாலும் நம்மளால் முடியுங்க நம்பிக்கை முதல்ல வேணும். என்னடா இவன் அன்னைக்கு பயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தன்னம்பிக்கை சொல்கிறான் அப்படின்னா அந்த பயம் வேறு. அது ஒரு பயபக்தி. நான் சொன்னது, இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணுன்ற ஒரு பயம், கரெக்டாக செய்யணுன்ற பயம் இருக்கணும். அதுக்காக நம்ம செஞ்சுக்கிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் முடியும், ஆனால் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த தன்னம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக வேணும். அதே தன்னம்பிக்கை ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை. என்னால் தான் முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது தலக்கணம். அந்த தலக்கணம் வந்துடுச்சுன்னா நம்ம சீக்கிரமே கீழே போயிடுவோம். அதனால் தன்னம்பிக்கை வேணும், தலக்கணம் வேண்டாம். பாயிண்ட் 1. நெக்ஸ்ட்டு தனித்திறமை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் இதாக இருப்பாங்க. ஒரு சிலர் ட்ராயிங்கில் இதாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸில் இதாக இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி எது நமக்கு வருதோ அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கணும். அது எங்கே போனாலும் நம்மளோட திறமை நமக்கு கை கொடுக்கும். அதான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு. கைத்தொழில்ன்றது இதுதான் நம்மளோட. அது எது வேணாலும் இருக்கணும். நமக்கு எது வருதோ அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்ன திறமை இருக்குன்றதை நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை நம்ம கொஞ்சம் வெல் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லபடியாக அதை வளர்த்து வச்சுக்கணும். 2. அடுத்து தகுதிக்கு மீறி ஆடம்பரம். புரியுதுங்களா? தகுதிக்கு மீறி ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆடம்பரம் தேவை கிடையாது. அதாவது ஆசைப்படணும், தகுதிக்கு மீறி ஆசைப்படணும். அத்தியாவசியமான ஒன்று அது நமக்கு தகுதிக்கு மீறினதாக இருந்தாலும் ஆசைப்படலாம். ஆனால் ஆடம்பரத்தை நோக்கி ஆசைப்படக்கூடாது. வெறுமனே ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக மட்டுமே நமக்கு தகுதிக்கு மீறின ஒரு விஷயத்தை ஆசைப்படக்கூடாது. அது நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்தால் அது நம்ம ஆசைப்படலாம், அதுக்கான உழைப்புகளை போடலாம். தகுதிக்கு மீறி ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. தகுதிக்கு மீறின தர்மமும் வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட அதான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். உங்ககிட்டே ஒன்றும் இல்லைன்னா நீ அடுத்தவங்களுக்கு எதை கொடுப்ப? அது நல்ல விஷயந்தான், நம்மகிட்ட இல்லைனாலும் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு போக முதல்ல நம்ம பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்க நம்ம செய்ய முடியும். அதனால் தகுதிக்கு மீறின ஆடம்பரமும் தேவையில்லை, தகுதிக்கு மீறின தர்மமும் தேவையில்லை. இது ஒன்று. அப்புறம் 5வது கோபத்தை குறைக்கணும். ஒரு மனுஷனுக்கு பெரிய எதிரியே கோபம்தான். இது நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன்னீங்களா. நம்ம கோவப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணாலோ பேசினாலோ அது நமக்கு தான் திருப்பி பாதிப்பை கொடுக்குமே தவிர அதனால் ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. கோபம் வர வேண்டிய இடத்துல வரணும். கோபம் வர வேண்டிய இடத்துல வந்தால் அது நல்லது. ஒரு தப்பு ஒரு விஷயம் தப்பாக ஒரு விஷயம் நடக்கு, அந்த இடத்துல நம்ம கோவப்படணும், கோவப்பட்டு கேட்கணும். ஆனால் கோபத்திலே நிதானமாக இருக்கணும். நிதானம் தவறின கோபம் பிரயோஜனம் இல்லை, அது நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா நம்ம கோவப்பட்டு நம்ம எல்லாம் எல்லாம் நல்லா திட்டிட்டு பேசிட்டு எடுத்து முடிச்சு 10 நிமிஷம் கழித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா இப்போ எதுக்கு நம்ம கோவப்பட்டோம், இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தோணும். அதனால இது நான் பர்சனலாகவே நிறைய நாள் அனுபவிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சதுனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கோபத்தை நம்ம குறைக்கணும், முடிஞ்ச அளவில் விட்டுறணும். ஏன்னா கோபத்தால் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பொறுமை என்றைக்குமே நமக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அடுத்து 6வது விட்டு கொடுத்து பழகணும். விட்டு கொடுக்குன்னா இப்போ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். அது நம்ம யாருக்காக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும்
வேலை பார்க்குற இடத்துலையா இருந்தாலும் இல்லை தெரியாதவங்களாவே இருந்தாலும் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா என்றைக்குமே நல்லா இருக்கலாம். அதனால நம்ம எதுவும் கெட்டு போயிட மாட்டோம். ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து கொஞ்சம் விட்டு நீ முண்டுனா நானும் முண்டுவேன், நீ கோவப்பட்ட நானும் கோவப்படுவேன், அந்த மாதிரி இருந்தால் முக்கியமாக குடும்பத்துக்குள்ளே அப்படி இருந்தோம்னு சொன்னால் அந்த உறவு நிலைக்காது. அதனால குடும்பத்துக்குள்ளே அதுவும் முக்கியமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். அதனால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஒரு உறவு நமக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அங்கே விட்டு கொடுத்து போகிற தன்மை கண்டிப்பாக இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு 7வது, உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு நம்மளால் யாருக்கும் ஒரு உதவி பண்ண முடியலைன்னா கூட அவங்களுக்கு நம்மளால் உபத்திரவம் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுறதை நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நம்மளால தான் பண்ண முடியல, சரி அவன் பண்ணிட்டு போட்டு அந்த மாதிரி விட்டுறணும். நம்மகிட்ட எதுவும் கேட்டு ஒன்ட்ட ஒரு விஷயம் கேட்டு உன்னால் பண்ணலையா, பண்ண முடியலையா, இல்லை பண்ண மனசு இல்லையா, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் அவன் செய்கிறதுக்கு அவனோட விஷயத்துக்கு எதுக்கு நம்ம இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கணும். இந்த அப்படி யாருக்குமே இடைஞ்சலாக இருந்தோன்னா கண்டிப்பாக அது நமக்கும் ஒரு நாள் திருப்பி வரும். அதனால சொல்கிறேன், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. உதவியே பண்ணலான்னு பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாமல் இருந்துடணும். 8வது, இப்போ ரொம்ப பேர் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுதான், போட்டு கொடுக்கறது. அதாவது இந்த ஒருத்தனை போட்டு கொடுத்து அதில் வர்ற ஆதாயத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிற டிக்கெட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ போட்டு கொடுக்குற பழக்கத்தை மட்டும் முக்கியமாக இருக்கக்கூடாது ஒருத்தவங்கள்ட்ட. அது இருந்தால் அது என்னைக்காக இருந்தாலும் நிலைக்காது. அது நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு கண்டிப்பாக தாக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தனுக்கு ஆப்பு வைக்கும்போது நமக்கு பின்னாடியே ஒருத்தன் நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் போட்டு கொடுத்து பழகாதீங்க. யாரையும் போட்டு கொடுத்து முன்னேறிடணும், ஒருத்தனை பிடிச்சி கொடுத்து முன்னேறிடணும், எட்டப்ப வேலை பார்த்து வந்துடணும், அந்த மாதிரி இருந்தால் அதை மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு, கேலி கிண்டல் பண்ணாத. கேலி கிண்டல்னா எப்படின்னு சொன்னால், இப்போது ஒருத்தங்களை ஃபிசிக்கலாவோ இல்லை பாடி ஷேமிங்கோ இல்லை ஜென்ரலி எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறது வேறு, மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேலி கிண்டல் நக்கல் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்க ஒரு குறைய மென்ஷன் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அப்படி பண்ணுனா கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு வட்டம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அது கர்மா இஸ் பூமராங். கண்டிப்பாக அது நமக்கே திருப்பி வரும். இன்னொருத்தவங்க மூலமாக அது நமக்கே திருப்பி வரும். ஏன்னா இதுவும் நான் பர்சனலாகவே அனுபவிச்சிருக்கேன். நம்ம விளையாட்டு போக்கில் ஒருத்தங்களை கிண்டல் பண்ணதோ, விளையாட்டை ஒருத்தங்க பண்ணினதை இதை சொல்லி நம்ம கேலி பண்ணதோ திருப்பி அது நமக்கே நடந்திருக்கு. நான் அப்போ தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ திருப்பி அதை பற்றி ஒரு விஷயங்கள் ஒருத்தங்கள்ட்ட ஒரு குறையாக இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா கூட அதை நம்ம சொல்லலான்னு யோசிக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும், நம்ம இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், ஒருவேளை நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ண, அந்த மாதிரி ஒரு பயம் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அதை சொல்கிறேன், ஒருத்தங்களை கேலியோ கிண்டலோ பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். 9. அப்புறம் லாஸ்ட்டாக நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது. இப்போ ஒருத்தங்களை நம்பிக்கையாக கொடுத்து ஒரு நம்பிக்கையை ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்றாமல் போடுறது. ஒன்றால் முடிஞ்சால் நம்பிக்கையே கொடுக்காத, இல்லை நம்பிக்கை கொடுத்தா அதை கண்டிப்பாக காப்பாற்றணும். அது முக்கியமாக ஒரு அன்பு இந்த அன்பு ஒரு விஷயத்தில் ஒருத்தங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை போலியாக காட்டக்கூடாது. இப்போ ஒரு அன்பை காட்டி ஆதாயம் தேடக்கூடாது. சரி, நான் அவங்ககிட்ட இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த தவிர ஆதாயத்தை தேடக்கூடாது. அதுதான் போலி நம்பிக்கைன்றது. நம்பிக்கை கொடுத்தா அதை காப்பாற்றணும். போலியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது. அதனால் முடியும்னா மட்டும் நம்பிக்கை விட்டு, நீ நம்பிக்கை கொடுத்து ஒருத்தங்களை இறக்கி விட்டுட்டு, அது எந்த விஷயமான இருக்கலாம், ஒரு ஃபீல்டில் வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையாக விஷயமா இருக்கட்டும், ஒரு காதலாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்பிக்கை கொடுத்து அவங்கள உள்ளே இறக்கி விட்டுட்டு கடைசியில் நம்ம தேவை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி கழட்டிட்டு போகிறது மகாபாவம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே பண்ணிடாதீங்க. இப்போ சொன்ன இந்த 10 விஷயத்தில் என்கிட்ட எத்தனை விஷயம் இருக்குதான்னு கேட்டால் என்கிட்டயே ஒரு சில விஷயங்கள் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 10 விஷயங்களும் ஒருத்தங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சில விஷயங்கள் என்கிட்டயே இல்லை. அந்த விஷயத்த நான் எடுத்துக்கணும். நீ என்னடா இவன் என்ன எல்லாம் பெரிய ஞானி மாதிரி பேசுகிறானே அப்படிலாம் நினச்சிடாங்க. நானும் சாதாரண மனுஷன் தான் அவங்கள மாதிரி. ஒரு சில விஷயங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள்னால நிறைய பிரச்சனைகள் எனக்கு லைஃப்பில் வருது. அப்போ இந்த விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது.
அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதில் ஒரு சில விஷயங்கள் நானும் மாற்றிக்க வேண்டியது இருக்குது. இதில் எந்த விஷயத்த நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குது, உங்கள்கிட்ட என்னென்ன பழக்கங்கள் இருக்குது, இல்லை என்கிட்ட எதாவது மாற்றிக்க வேண்டியன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, டாட்டா பாய்.